அனைவருக்கும் வணக்கம். நேத்து நைட் அர்ச்சனா விசித்ரா அவர்கள்ட்ட சொல்லிருக்காங்க. இந்த மாரி எனக்கு வந்து அக்செப்டன்ஸியே இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் சொன்னாங்க. ஆனா நான் நேத்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து நான் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணேன். எந்த அளவுக்கு நான் எஃபோர்ட் போட்டு பண்ணேன். ஆனா என் திறமைக்கு இவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்ட்டான அங்கீகாரத்த குடுக்கவே இல்ல. இன்னும் அந்த மார்க்ல பார்த்தீங்கன்னா, நான் 3 கிரேட்ல தான் இருக்கிறேன். அப்ப இது என்ன தெரியுதுன்னா, உள்ள இருக்கவங்க யாருமே நம்ம திறமைய வந்து மதிக்க மாட்டாங்க. ஆனா வெளிய இருக்க மக்களுக்கு நம்ம என்ன பண்றோம், என்ன பேசுறோம் அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கவன பூரா கழுவி ஊத்துறாங்க. அதுலயும் மெயினா வந்து இந்த கல்ப்ரேட்டா இருக்கக்கூடிய ரவீனா இருக்குல்ல, அது வந்து செஞ்சது மிகப்பெரிய தவறு. அது செஞ்சனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த கேமே மாறிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரவீனா சொல்றாங்க. இன்னொன்னு வந்து இந்த கூல் ஸ்ட்ரேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அயோக்கியன் இருக்கார் இல்லையா? அதான் எதுக்கு எடுத்தாலும் நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கடைசியில வந்துட்டு பிகாஸ் வீட்டுக்குள்ள இருக்கதான் இந்த மாரி ஒரு கேவலமா நாடகம் போட்டுட்டு இருக்காப்ல அப்படின்னு தெரியும் இல்லையா? அந்த ஆள் வந்து நேத்து அர்ச்சனா வந்து எதார்த்தமா வந்து சொல்லியிருப்பாங்க. உங்கள்ட்ட இருக்க காசு நீங்க குடுக்கணும்னா குடுங்க. குடுக்காம இருங்க. வாங்கவும் மாட்றீங்க, குடுக்கவும் மாட்றீங்க. அப்புறம் நீங்க என்ன ஒரு கேம் விளையாடுறீங்க? அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. உடனே வந்து கூல் ஸ்டேஸ் வந்து அர்ச்சனாட்ட வந்து சண்டைக்கு வருவாரு. ஏன்? நான் என்ன வேணா பண்ணுவேன். உனக்கு என்ன? நீ தான் சண்டைக்கு வந்துட்டீல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு வாக்குவாதத்தில வந்துருப்பாரு. நீ கோவக்காரி இப்படி தான் பேசிட்டு அலைவ அப்படிங்கிற மாரி கூல்ஸே சொல்லியிருப்பாரு. அதையும் வந்து சொல்லுவாங்க. நான் அந்த அளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டு பேசுறேன், எல்லாம் பண்றேன். ஆனா எனக்கு யாருமே அங்கீகாரமே குடுக்க மாட்றாய்ங்க. எதுவுமே பண்ண மாட்றாய்ங்க. அவங்களுக்குள்ளேயே ஃபேவரட்டிசம் பார்த்துக்கிறாய்ங்க. வெளிய இருக்க மக்கள் வந்து எனக்கு வந்து அங்கீகாரம் குடுப்பாங்க அப்படிங்கிற மாரி பேசியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.